வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேலரிக்கு ஃபேமிலி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் இன்றைக்கி ஒரு ஃபேமிலி வீடியோட வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் கொலு வீடியோ போட்டிருந்தப்ப சிஸ்டர் வீடியோ கடகடன்னு ஓடிடுச்சு. எங்களால் யாரையுமே பார்க்க முடியல. எனக்கு இவங்கள தெரியும், அவங்கள தெரியும், அவங்கள தெரியும், யாரையுமே எங்களால் பார்க்க முடியல. எல்லோரும் வருவாங்களா, என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்க அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி, நம்ம ஃபேமிலி வீடியோ ஏன் கடை வீடியோக்காக ரொம்ப லென்த்தாக போடுவானே அப்படின்னு பார்த்தா நீங்களே கேட்டுட்டீங்க, அப்புறம் போடாமல் இருப்பேன். அதனால தான் இந்த வாட்டி புரட்டாசி தளியல் படையில் ஒரு பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவாக போட்டாச்சு. ஆக்சுவலாக வந்து இது புரட்டாசிக்கில் இந்த 3வது வர சனிக்கிழமை கொஞ்சம் நல்லா கிராண்டாக மாமனார் வீட்டில் கொண்டாடுவோம். மதியம் வந்து படையல் போட்டுட்டு முக்கியமாக மாடியில் போய் அவர் கருடனை பார்த்துட்டு அவருடைய தரிசனம் கிடச்சதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவோம். ஸோ அது வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சாமி பக்தியோடு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அந்த குட்டீஸாக நின்று சாமி கும்பிடுறது பாருங்கள். இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இலை போடுறது யாருன்னு பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? நானே தான். ஆக்சுவலாக வந்து வேலை யாரையெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்பீங்க. எல்லாருமே பங்கிட்டு ஷேர் பண்ணி நீ அதுன்னெலாம் கிடையாது. குக்கிங் மட்டும் பெரிய ஊழியர் பார்த்துக்குவாங்க. மீதி எல்லா வேலையுமே நாங்கள் எங்களுடைய டாட்டர் கிளாஸ்லாம் இருப்பாங்க. ஸோ எல்லாருமா சேர்ந்து நீ பண்ண நான் பண்ணுன்னு சொல்லி எல்லாருமே ஷேர் பண்ணி செஞ்சுருவோம். அது ஒரு பெரிய கஷ்டமாகவும் எங்களுக்கு அது தெரியாது. ஸோ படையில் போட்டுட்டு இல்லை நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குமா, இறைச்சல் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். நானும் எவ்வளவோ ரொம்ப மியூட் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த சவுண்டோட எஃபெக்ட் தெரியாது. அதனால் வந்து 1% தான் வச்சுருக்கேன். அதுவே எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ 100% நான் வச்சுருந்தேன்னா எப்படி இருக்கும், அப்போ எங்கள் வீடு எப்படி இருக்கும், அந்த சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசித்து பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் 100% வைக்காமல் 1% வீடியோட வச்சு நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இதில் மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா கருடனை பார்த்துட்டு வந்து சாப்பிட்றதுங்கிறனால அது எல்லாருமே மாடி வரைக்கும் ஏறி போவோம். இந்த வாட்டி அந்த கருடனை பார்த்த வீடியோவில் வந்து நான் பார்ட் 2 வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பூஜை போடுறது இதில் பின்னாடி பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க தான் பெரிய மச்சான். இவங்க தான் ஃபுல்லாக அந்த டைம் ஃபுல்லாக பாடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் தட்டில் வந்து பசங்கள்லாம் வந்து கோவிந்தா போடுவோம். சவுண்டு உங்களுக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். கோவிந்தா போட்டுட்டு எல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருந்தேன். அதில் அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன குட்டி ரகலைகளும் நடக்கும். ரகலை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இதில் ஆடு தனியாக வந்து என்ன வீடியோ எடுன்னு ஒரு ஆடு தலையை கொடுத்துச்சு, வா மாட்டி விடுவோன்னு சொல்லிட்டு அவங்களையும் வீடியோ எடுத்து போட்டாச்சு. அப்புறம் மாடிக்கு போய் கருடனை பார்த்ததெல்லாம் உங்களை பார்ட் 2 வீடியோவில் பார்க்குறேன். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.